லேடிஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. ஆண்மை பிரச்சனைக்கான ஒரு அழகான ஒரு தீர்வு. இந்த ஆண்மை பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்தாக்க இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. ஏன் இதுக்கு வருது, எதனால வருது, எந்தெந்த மக்களுக்கு இப்படி வருது, ஏன் எந்த பீரியட்ல இதுதான் வந்து ஒரு அதிகமான ஒரு பிரச்சனை வருது, ஏன் இதுக்கு மன உளைச்சலுக்கு உள்ளாகிறாங்க, இதுக்கான மருத்துவம் இதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட ஒரு முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஏன் ஒருத்தவங்களுக்கு ஆண்மை பிரச்சனை வருது? மனிதனால் படைக்கப்பட்ட யாருக்குமே குறைபாடுவே கிடையாது. ஏன்னா கடவுள் கொடுத்த வரம் வந்து ஒரு சுரத்தோட தான் கொடுப்பாங்க. அந்த சுரத்தை சரியான விதத்தில் மீட்டப்படாமல், அதை வந்து சரியான இயக்கப்படாமல், ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல ஏதோ ஒரு விஷயத்த நம்ம செய்ய போய் நம்மளுடைய ஆண்மையை இழக்கிறோம், இல்லைன்னா குறைச்சி கொடுக்குறோம், இல்லைன்னா கவுண்ட் கம்மியாகுது. இதுக்கு முக்கியமா பயம். ஏன் இந்த பயம் வந்துச்சு? இதெல்லாம் வந்து வரிசையா நம்ம பார்ப்போம். மொத்தம் ஒரு 4-5 கட்டமா இது வந்து உள்ள பிரச்சனைகள் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே பிரச்சனை கிடையாது. ஒரு ஃப்ரீக்வன்சி தான். ஆக்சுவலா 60 வாட்ஸ் பல்ப் இருக்கு, அதுக்கு 70 வாட்ஸ் போனா என்ன ஆகும்? வெடிச்சிடும் இல்லையா? 60 வாட்ஸ் பல்ப் இருக்கு, 40 வாட்ஸ் போனா லோ வோல்டேஜ், பிரோஜனம் இல்லையா? இதுதான் ஆண்மையின் ரகசியம். ஒரு கேஸ் அடுப்பு இருக்கு. கேஸ் அடுப்புல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து நான் வந்து இல்லறம் ஈடுபடும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா எஜாக்குலேஷன், அதாவது சீக்கிரமாவே வந்து விந்து வெளியேறிடுது. இது என்ன சார் பிரச்சனை? எனக்கு தான் குறைபாடா? இல்லை, இந்த ஆப்போசிட்லேயே கொஞ்சம் பார்க்கணும். இதுதான் வந்து மாறுபட்ட கோணம். ஒரு ஹை ஹீட் இருந்துச்சுனாக்கா, ஹை ஹீட்ல இருக்கும் பொழுது ஒரு அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு, அந்த அடுப்புல வந்து ஹை ஹீட்டா இருக்கும் பொழுது பால் என்னாகும்? சீக்கிரம் பொங்கிடும். ஆனா சிம்ல இருந்துச்சுன்னா அந்த பால் மிதமா அப்படி பார்த்தீங்கன்னா இருக்கும் இல்லையா? இதுதான் சார் ஃபார்முலா. இதை கரெக்டாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, கரெக்டாக அனலைஸ் பண்ணால் இந்த பிரச்சனையிலிருந்து வெளிப்படலாம். நம்மகிட்ட தான் பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு பார்த்தா, அடுப்பு என்னைக்குமே சூடாக இருக்கக்கூடாது, அதை சிம்ல இருக்கணும். அதே மாதிரி தான் இந்த கேஸ் அடுப்பில் நம்ம வந்து பால் வைக்கிறோம். பால் வைக்கும் போது நம்ம ஹை ஹீட்டில் வச்சோம் அப்படின்னா அது என்னாகும்? பால் சீக்கிரம் பொங்கும். அதே சிம்ல வச்சா அழகா கணக்கணன்னு பொங்கி அது அப்படி இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பிறகு அது காய்ச்சி பதமாட்ட பிறகு அதுக்கப்புறம் அது பொங்கும். ஸோ இந்த ஒரு பக்குவம், இந்த சிம், உடம்பு சூடு தான் அத்தனைக்கும் காரணம். ஏன் சூடாகுது? அது மூளை சூடா, உடம்பு சூடா, அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூடா? மீன்ஸ் வாழ்க்கையில் இருக்கிற சூடு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரச்சனைகள், இந்த ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, இது எல்லாமே இந்த ஆண்மை கோளாறுக்கு பிரச்சனை. அடுத்தது ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை செய்யறது, சிஸ்டம். இந்த சிஸ்டம் உட்கார்ந்துருக்கனால நம்மளுடைய அடிப்படை சிஸ்டம் அதுதான் வந்து ஆண்மை கோளாறை கொடுக்கக்கூடியது. போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிளாக் அண்டர்வேர் யூஸ் பண்ணக்கூடாது, அதே மாதிரி டைட்டான ஜீன்ஸ் போடக்கூடாது. அதே மாதிரி அந்த காலத்துலலாம் அதுக்குன்னு ஒரு ஃபார்முலாவே வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் ஆகுறாங்க. கல்யாணம் ஆன பிறகு சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபார்மாலிட்டியாகவே நினைக்கிறாங்க. பாலும் பழமும் சொல்லுவாங்க இல்லையா? பாலும் பழமும், இது வந்து ஒரு ஃபார்மாலிட்டி கிடையாது. வருங்காலத்தில் உனக்கு உடம்பு சூடு இருக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் சூடு இருக்கும். பாலும் பழமும் எடுத்தால் உங்கள் 2 உடம்பும் குளிர்ச்சியாக இருக்கும். குளிர்ச்சியாக இருந்தால் இல்லறத்தில் அதிக நேரம் ஈடுபட முடியும், நல்ல வாழ்க்கை இருக்கும். நம்ம அன்னைக்கு என்னமோ ஃபர்ஸ்ட் நைட்ல வந்து பாலும் பழமும் வைக்கிறாங்க, அது ஒரு சம்பிரதாயம் நினைச்சிட்டு இருக்கோம். இல்லை, இனிமேலாவது உங்க உடம்பு சூடு இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக மட்டுமே இது. ஏன்னா பஞ்சும் நெருப்பும் இருக்கும்போது பத்திக்கும் பொழுது அங்கே பேலன்ஸ் ஹீட் வேணும். அப்போ நீங்க எப்போ இல்லறத்தில் சேர்ந்தாலும், ஆண் பெண் சேர்ந்தாலும், அங்கே பால் குடிச்சிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு சேர்ந்து பாருங்க, அந்த இடத்துல சீக்கிரமா அந்த விந்து வெளியேறுவது இருக்காது. 2 பேரும் முழுமையான ஒரு திருப்தி அடைவதற்கான வாய்ப்பு. இந்த சீக்ரெட் தான் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். யார் இணைந்தாலும் முன்னாடி நல்ல பசும்பால் இல்லைன்னா பால் குடிச்சிட்டு ஒரு 1/2 hour கேப்பை விட்டு 10 நிமிஷம் கழிச்சு நீங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து களத்தில் இறங்கினால் அங்கே முழுமை பெறுவதை கண்கூடாக பார்க்கலாம். எல்லா இயக்கமும் நாடி, உங்களோட சோலார் பிளெக்ஸ், முக்கியமான அந்த இனப்பெருக்க உறுப்புகள் இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகள்லாம் அங்க சாந்தமடையும். அதுக்கப்புறம் புள்ளப்பாயி, அதுக்கப்புறம் தான் நீங்க நெஞ்சு, அதுக்கப்புறம் பண்ணீங்கன்னா தான் அது முழு திருப்தியாக இருக்கும். அந்த கேஸ் அடுப்புல சொன்ன மாதிரி தான் சிம், உடம்ப சிம் பண்ணிட்டு உள்ள களத்துல இருங்க. இந்த ஃபார்முலா இது நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அதனால இந்த பதிவு. இந்த விஷயம் தெரியாமத்தான் எல்லாரும் அங்க அவசரப்பட்டு நம்ம கிட்ட தான் ப்ராப்ளம் இருக்கு, இல்லை அவர்கிட்ட தான் ப்ராப்ளம் இருக்கு, பெரிய சர்ச்சையில டைவர்ஸ் வரைக்கும் போகுது. அதே மாதிரி இன்னொரு காரணங்கள். என்ன காரணம்? இது தவறான கைப்பழக்கம் அப்படின்னு சொல்ல விஷயம். இது இருக்கா இல்லையா, இது செய்யலாமா வேணாமான்னு பெரிய சர்ச்சையில போயிட்டு இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு தான். இதுல வந்து நான் பெருசா பேச விரும்பல, நிறைய பேர் பேசிட்டாங்க. இதுக்கான ஒரு தீர்வும் நான் சொல்றேன். எல்லாத்துக்கும் ஒரே சிங்கிள் தீர்வு தான். இதுக்கு நான் வந்து எதனால வருது அப்படின்னு சொல்லி விட்டுருக்கேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கூடா சேர்க்கை, அதே மாதிரி ட்ரிங்க்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த போதைப் பொருட்கள். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி நான் ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்மை கோளாறு வந்துடும். இல்லாத விஷயம் கிடையாது, அங்கே விதை முளைத்தே தீரும். ஆனால் நம்ம போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருப்போம். எதுல? கெமிக்கல்ல போட்டு. உணவுகள் தப்பு. 2வது, எப்போ உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் ஒர்க் மாற ஆரம்பிச்சிங்களோ அங்கதான் பிரச்சனை. உங்களுடைய உடல் இயக்கம் அந்த மாறுது பார்த்தீங்களா? லெஃப்ட் ரைட் ஹேண்ட்ல எழுதிட்டே இருக்கீங்க, டக்குன்னு லெஃப்ட் ஹேண்ட் எழுதுனாக்கா இந்த மூளை பழக்கத்திலே இருந்தது டக்குன்னு லெஃப்ட்ல வந்துச்சுன்னா என்னாகும்? பைத்தியம் பிடிக்கும்.
அப்ப எல்லாமே ஹீட்லேருந்து கோல்ட்லேருந்து ஹீட் மத்தியமும் வரும் பொழுது அங்கே கொலாப்ஸ் ஆகுறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்மை மட்டும்தான். பெண்களுக்கு எப்படி இருக்கும், கர்ப்பப்பையில வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆயிரும், கர்ப்பப்பை வாய் லாக் ஆயிரும், அங்கே ஃபைப்ராசிஸ்ட் வந்துடும், நீர்க்கட்டி வந்துடும், இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கு. ஆண்களுக்கு இந்த விந்து வெளியேறுதல் பிரச்சனை இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டிங் பிரச்சனை வந்துடும், எல்லாம் ஷட் டவுன் ஆயிருக்கும். ஆனால் ஷட் டவுன் ஆயிருக்குமே ஒழிஞ்சு க்ளோஸ் கிடையாது, ஃபெயிலியர் கிடையாது. சரியான அணுகுமுறையும் மருத்துவமும் இருந்தால் எல்லாமே வந்துடும். எம்டி கிரவுண்ட் யாருமே கிடையாது, ரொம்ப ரேர், ரொம்ப ரேர் எம்டி கிரவுண்ட் அப்படிங்கிறது. நில் கவுண்ட் அப்படிங்கிறது, நில் கவுண்டே இருந்தாலும் மனசு வச்சா மார்க்க முடியுற மாதிரி சரியான மருத்துவம் இருந்தால் இன்னைக்கு 0 கவுண்ட்ல இருக்காங்களா எத்தனையோ பேருக்கு மருந்து கொடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கவுண்ட் அதிகமாக இருக்கு. என்ன எப்படி அதே மாதிரி தான் தலையில வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேட்ல இருக்கிறவங்களுக்கு மருந்து கொடுத்தா வழுக்கையிலும் முடி முளைக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த வழுக்கைன்னு சொல்றது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் உள்ள நில்லுன்னு உங்களுக்கு ரிப்போர்ட் வரும், ஆனால் அங்கே க்ளோஸ்ல இருக்கும். அந்த விதை போட்டாலே 48 நாள் ஆகும் இல்லையா முளைக்கிறதுக்கு, அந்த டைம் யாரும் கொடுக்கறது இல்லை. அது வந்து உள்ள இருக்கக்கூடியது மழுங்கி இருக்கும், அதை கிரவுண்ட் ஒர்க் பண்ணி அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அதை நோண்டி கரெக்டான ஒரு நிலம் உழுகுற மாதிரி தான் கரெக்டான பட்டா அந்த விதை திருப்பி முளைக்கும். உள்ள இருக்கும் உயிரோ விதை, ஆனால் வெளியில தெரியாது. அதுக்கான ஸ்டிமுலேஷன், அதுக்கான மருத்துவம், அதுக்கான பொறுமை இருந்துச்சுனாக்கா இந்த ஆண்மை கோளாறு பிளஸ் குழந்தை இல்லைங்கிற ஒரு விஷயமே இந்த உலகத்துல இருக்காது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தவறான சேர்க்கை, தவறான பழக்கங்கள், தவறான கைப்பழக்கங்கள், அதே மாதிரி ஆன்சைட்டி. அவசரப்பட்டு வாழ்க்கையில வந்து இது கிடைக்காம போயிடுமோ, இந்த தேன் கிடைக்காம போயிடுமோன்னு சொல்லிட்டு நம்ம தேன் என்ற விஷத்தை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதாவது இனிப்பான விஷயம், அதை தேடி தான் மக்கள் போயிட்டு இருக்காங்க. அதுக்கான சொல்யூஷன் இப்போ நான் சொல்ல போறேன். எதுக்காக நான் இது இவ்வளோ தெளிவாக சொல்லிட்டு வந்தேன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கெல்லாம் தீர்வு உண்டு. நம்ம முன்னோர்கள் இளநீ தான் சார் செமையான மருந்து. இந்த இளநியை என்னைக்காவது சீவிட்டு இந்த வழுக்கையை ஸ்மெல் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஸ்பெர்மோடைய வாசம் அப்படியே இருக்கும். இது ஏன் நான் ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. காலையில் ஏந்திரிச்சோடனே ஆண்மை கோளாறுக்கு நீங்கள் வந்து இளநியோடைய அந்த வழுக்கை மட்டும் சாப்பிடணும். அது வந்து உங்களுடைய விந்தெண்ணிக்கையை அதிகப்படுத்தும். இது ஒன்று. அவங்களுக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே இளநீ தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் வழுக்கை இளநியாக இருக்கும், அந்த இளநியை நீ ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் சொன்ன ரகசியம் புரியும். சரி, அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு 2-3 வழுக்கை எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. அந்த கடுக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சும்மா லைட்டாக, ரொம்ப வேண்டாம், அந்த எப்படி ஒரு சாலட்டுக்கு இந்த நம்ம மேலே வந்து பெப்பர் தூவும் அந்த மாதிரி கடுக்காயை தூவி சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா வித்தின் 35 days to 48 daysக்குள்ளார கவுண்ட் இல்லாத நெல்லுன்னா கூட அப்படியே பொங்கி வரக்கூடிய சக்தி கிடைக்கும். இது கை கண்ட உண்மை. இந்த ஃபார்முலா யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அப்படியே சொல்லியிருந்தாலும் ரொம்ப ரேராக இருக்கும். கடுக்காய் சாப்பிட்டவர்கள் மிடுக்காய் வாழாமல் இருக்குன்னு சொன்னாங்கன்னா ஸ்ட்ராங்கான உடம்பு கிடைக்கும். உள்ள உடல் கழிவுகள் நீக்கம் இருந்தாலே உங்களுக்கு அதை சொன்ன பார்த்தீங்களா கிரவுண்ட் ஒர்க்கு, அந்த கிரவுண்ட் ஒர்க் இது பார்க்கும். ஸோ இது ஆணும் எடுக்கலாம், பெண்ணும் எடுக்கலாம். இது வந்து கர்ப்பப்பையை ஸ்ட்ராங் பண்ணும், இது ஸ்பெர்ம் கவுண்டை சூப்பர் பண்ணி கொடுக்கும். இது ஒன்று ஃபர்ஸ்ட் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். ஆணும் பெண்ணும், இப்போ எனக்கு குழந்தையே இல்லை சார், எனக்கு இந்த ஆண்மை ப்ராப்ளம் இருக்குது, ஆணும் பெண்ணும் எடுக்க வேண்டிய ஒரு சூப்பரான ஒரு ஜூஸ் நெல்லிக்காய் ஜீரகம். உடல் சூடை ஃபஸ்ட்டு தணிச்சிரும், ஸ்பெர்ம் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணும், கர்ப்பப்பையை கூலிங்காக வச்சிருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸை காணாமல் போயிடும், ஆன்சைட்டி காணாமல் போயிடும், உடல் இயக்கத்திற்கும் சேருவதற்கும் 2 இனப்பெருக்க உறுப்பையும் அங்கே இருக்கக்கூடிய ஆன்சைட்டி பால் அப்படி காணாமல் தெரிச்சு போயிடும். அங்கே காம உணர்வையும், அதை 2வது காம உணர்வுனா நீங்கள் தப்பாக எடுத்துக்க கூடாது. காமம் என்றால் அது வந்து அழகான தமிழ் வார்த்தை, அதாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சக்தியை மேம்படுத்துவதற்கான விஷயம் சொல்லுவாங்க. அந்த காம அரக்கன் முடியுமாங்க சொல்லி சொல்லி அதை அந்த வார்த்தையை தப்பாயிட்டாங்க. அது டிவைன், அது லவ்வுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை. அதான் சொல்ல காமதேனுன்னு எதுக்கு பேர் வச்சாங்க, அப்ப தப்பா? அப்படி கிடையாது. எல்லா ஐஸ்வர்யங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அன்பான வரவேற்பு. அதே மாதிரி தான் காமம் அப்படிங்கிற விஷயம் பெருக்கெடுக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை தான் கரெக்டாக கொண்டு போகணும். தப்பாக கொண்டு போனால் தப்பு தான், ரைட்டாக போனால் ரைட்டு தான். இதை தான் பேலன்சிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜீரகத்தையும் இந்த காலையில் இருக்கக்கூடிய ஜீரகம் ப்ளஸ் நெல்லிக்காய், அவை கொடுத்தா நெல்லிக்காய் சாதாரண விஷயமே கிடையாது. நெல்லிக்காய் ஒரு 5 எடுத்துக்கோங்க. இந்த குழந்தை இல்லை, எனக்கு ஆண்மை பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனை இருக்குன்னாக்கா நீங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைன்னா தனியாக இருந்தீங்கன்னாக்கா 2 பேர் எடுத்துக்கோங்க. இந்த 1 டம்ளர் தண்ணி இல்லைன்னா 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. 5 நெல்லிக்காவை கொட்டை எடுத்துக்கோங்க. கொட்டையை எடுத்துட்டு உள்ளே போட்டு ஜீரகத்தை போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஜீரகம் 2-3 ஸ்பூன். இப்போ ஒரு 4 டம்ளர் தண்ணியில் நீங்கள் காலைல சிம்மில் வச்சுருங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே இது அப்படியே 4 டம்ளர், 2 பேர் எடுக்கிறதா இருந்தால், சிங்கிளாக இருந்தால் நீங்கள் 2 டம்ளர் தண்ணி போதும். அழகாக பார்த்தீங்கன்னாக்கா சுண்டி 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் வந்துடும். ஒன்றா இருந்தாக்கா 1 டம்ளர் சுண்டை வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கும் பொழுது பெரிய அற்புதம், ஆண்மை கோளாறை நீக்கிவிடும் அற்புதம் இந்த இதில் இருக்குது. உடல் சூடு பேலன்ஸாக இருக்குது, சக்கராஸ் பேலன்ஸாக இருக்குது. இந்த பிறப்பு உறுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய நரம்புகள் அவ்வளோ அழகாக ஸ்ட்ராங் ஆகும். அதுதான் விஷயமான விஷயம்.
இந்த வெந்த நெல்லிக்காவையும் ஜீரகத்தையும் தூக்கி போட்டுறாம அதை மிக்சியில் போட்டிங்கன்னா துவையலாயிரம், இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை மட்டும் 48 நாள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்மை கோளாறு இருக்காது, அந்த சீக்கிரம் முந்துதல் என்பது இருக்காது, உங்களுக்கு நிதானம் இருக்கும். அந்த கை பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் பார்த்தீங்கன்னா தானாவே அதனால இழந்த சக்திகள் உடம்பு ஏற்க தொடங்கும். அதனால மெலிஞ்சு போயிருப்பாங்க, கண் உள்ள போயிருக்கும், பார்த்தீங்கன்னா பார்க்கவே ஒரு மாதிரி விகாரமா தோற்றத்துக்கு வந்துடுறாங்க இல்லையா, அவ்வளோதான் போஷா. ஏன்னா உடல் அங்கே சூடு கிடையாது, போஷாக்கு இருக்கும், நிதானம் இருக்கும். அந்த அடிக்டேஷன் சொல்லுவாங்கல்ல, ஐயோ நான் அடிக்ட் ஆயிட்டேன், நான் பான் வீடியோஸ் பார்த்து அடிக்ட் ஆயிட்டேன், இல்லை ஏதோ தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த நிதானம், இது தப்பு இது ரைட்டுன்னு அந்த மூளை செய்யும். முன்னாடி அப்படி இருக்காது, சூட்ல இதை செஞ்சிருவோம் அது செஞ்சிருவோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நிதானத்தை கொடுக்கும். அதாவது ஓங்கி தீயா எரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்த அப்படியே அடக்கி அடக்கி அழகான நெருப்பா கொண்டு வந்துச்சுன்னா, அடுத்தது விளக்கா கொண்டு வந்துச்சுன்னா உங்க துன்பம் விலகும், ஆண்மை கோளாறு நீங்கும். ஆக இந்த சொன்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன நிதானமா அந்த கேஸ்ல சிம்ல கொண்டு வரணும்னு, அதுதான் ஆகம விதிப்படி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆகன். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, தியானம் என்பது தீயா எரிந்து கொண்டிருக்கும் எண்ணத்தை ஆவணம் செய்வது. இவ்வளோ பெரிய நெருப்பை விளக்கா அழகா கொண்டு வந்தோம்னாக்கா அப்போ விளக்கம் தெரியும், ஆகா நம்ம தப்பு பண்ணிட்டோம், இனி தப்பு பண்ணக்கூடாது, இப்படி பண்ணால் உடம்பு போயிடும், வாழ்க்கை போயிடும். சிந்திக்கும் திறன் எப்போ வரும், நீங்கள் ஆன்சைட்டிலேருந்து விடுபட்டு, அந்த டென்ஷன்லேருந்து விடுபட்டு, உங்களுடைய பிரச்சனையிலேருந்து விடுபட்டு நீங்கள் அழகா தனியாக ஒரு நிதானமாக அப்படி ஃப்ரீயாக இருக்கீங்க பார்த்தீங்களா, அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக இந்த மெடிசன் ரெடி பண்ணிடும். சரி, அடுத்தது ஆண்மை கோளாறுக்கான மிக முக்கியமான ஒரு மெடிசன் எவ்வளோ இருக்குது. பெருச்சம்பளம் சாப்பிடும்பாங்க, ஒரு தாமரை சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. இந்த 3 பொருட்கள் எல்லாத்தையுமே ஈக்குவலான ஒன்று. முருங்கை விதை பவுடர் ரொம்ப ரொம்ப முக்கியமான. பார்த்தீங்கன்னாக்கா சொல்லுவாங்க, மூதாதைகள் சொன்ன விஷயம் முருங்கை விதை. அதான் சொல்லுவாங்க, முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போக மாட்டான். முருங்கை விதை சம்பந்தப்பட்ட முருங்கா லீஃப், முருங்கையோடைய பிசின், அதே மாதிரி அது வேர் பட்டைகள் எல்லாமே ஆண்மையை சூப்பராக தூண்டும், அதை பெருக்கும். அதுதான் வெறுங்கையோடுனா குழந்தை இல்லாமல் போயிட மாட்டாங்கிறது தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது அது இன்னைக்கு ஃபினான்ஷியலாகவும் ஹெல்ப்பாக இருக்கு. இன்னைக்கு முருங்கை விதை பவுடர்லாம் எங்கேயோ போச்சு காசெல்லாம். அதே மாதிரி தான் முருங்கை விதை பவுடர், முருங்கை பிசின் பவுடர், அது கிடைக்கிது, நாட்டு மருந்து கிடையாது, ஆன்லைனில் கிடைக்கிது. அதே மாதிரி கடுக்காய் 100 கிராம். ஆலமர விதை, ஆலமரம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த விதை. எவ்வளோ விஷயங்களுக்கு மற்றெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் பாதாம் முந்திரி எல்லாம் நீங்கள் எப்படி வேணாலும் சேர்த்துக்கோங்க. அரச மர விதை, அரசன் இன்னைக்கு என்னைக்குமே தோற்று போகுது இல்லைங்க மாதிரி நீங்கள் தோற்று போக மாட்டீங்க. அரச மர விதை நாட்டு மருந்து கடையிலே கிடைக்குது. அதே மாதிரி கடுக்காய் பவுடர் 100 கிராம். அதுக்கப்புறம் முருங்கை விதை பவுடர் இல்லைன்னா பிசின் பவுடர் போதும். இது உங்களுடைய ஸ்பெர்ம் கவுண்ட். இந்த நெல்லாக இருந்தாலும் நைட் படுக்க போகும்போது சூடான பாலில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை தாண்டி நீங்கள் ரோஜா இதழ் சேர்த்துக்கிறது, பாதாம் சேர்த்துக்கிறது, பிஸ்தா சேர்த்துக்கிறது, நீங்கள் மற்ற என்னெல்லாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன இந்த பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பார்த்தீங்கன்னாக்கா அந்த விந்து முந்துதல் ப்ளஸ் இல்லறத்திற்கான ஒரு அழகான ஒரு சேர்க்கை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எதனால் வருதுன்னு சொல்லியாச்சு. இந்த மருந்தே போதுமான விஷயம்தான். காலையில் எழுந்திரிச்சோன்னா இந்த நெல்லிக்காய் சீரகம் அவசியம் எடுத்துக்கோங்க. உடல் சூடு பேலன்ஸ் ஆகிடும். நீங்கள் உங்களுடைய வத்தி போன குளம் அங்கே பெருக்க தொடங்கும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இல்லை நான் பேசுறது தப்பா நான் நினைக்கவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, என்னடா அது இதெல்லாம் இவ்வளோ ஃப்ராங்காக பேசுகிறாங்க அப்படின்னு. இன்னைக்கு டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கோர்ட்டில் போய் பாருங்க, தெரியும். எத்தனை பேர் கவுன்சிலிங் இங்கே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அது தெரியும். அதனால தான் இதுதான் விஷயம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம தீக்காம பூர்வ போட்டு மூடி 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 அந்த அழுக்குக்குள்ளேயே நம்ம வாழும்பொழுது நம்ம வாழ்க்கை கெட்டு போய் நாத்தம் எடுத்துது. இதில் விஷயத்தை கிளாரிட்டி இல்லை. இந்த கிளாரிட்டிக்கான விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு மனுஷனுக்கு ஆன்சைட்டி இருக்கக்கூடாது, உடம்பு சூடில் இருக்கக்கூடாது, டென்ஷன் இருக்கக்கூடாது. இந்த 3க்கான விஷயம் தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். சொன்னதுங்கிறது நம்ம முன்னோர்கள் சொன்ன அற்புதமான விஷயம். இதைத்தான் ஆரம்பிச்சாங்க. எப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களும் பால் பழம் ஏதாவது எந்த பழம் வேணா எடுத்துக்கோங்க. ஆப்பிள் எடுத்துக்கோங்க. பால் அவசியம் இருக்கணும். நீங்கள் எடுத்து ஒரு 1/2 hour கேப் விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் களத்தில் இறங்கினால் அங்கே வெற்றி பெறுவது உறுதி. நீங்கள் பார்க்கலாம், குழந்தை பேரும் சூப்பராக இருக்கும். ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த முட்டு அழகாக விரிய தொடங்கும். அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே பேலன்ஸில் இருக்கும். இதுதான் அந்த காலத்தில் சொன்ன விஷயம். ஏன் இதை இவ்வளோ தெளிவாக சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வாழ்க்கையில் பணம் காசு பொருள் என்ன வேணா இருக்கலாம். ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய அமைதியும் அந்த மனம் பொருத்தம் சொல்லுவாங்க, 2 மனம் சேரக்கூடிய திருமணம் எவ்வளோ அழகாக போகாமல் சிதைஞ்சு கிடக்குதுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த பதிவு. ஸோ நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.